மாமாவின் மரம். ஒரு காட்டுப் பகுதியில் மிகப்பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தின் கிளைகளில் பல பறவைகள் குடியிருந்தன. அதேபோல அதன் கீழ் பல விலங்குகள் ஓய்வு எடுத்தன. மாமா என்னும் முதியவர் அந்த மரத்தின் அருகில் வசித்து வந்தார். அவருக்கு அந்த மரத்தின் மீது மிகவும் காதல். ஒருநாள் ஒரு வியாபாரி அந்த பகுதியில் வந்தார். அவர் மரத்தை வெட்டிவிட்டால் அதிக பணம் கிடைக்கும் என்று நினைத்து மாமாவிடம் மரத்தை விற்பது பற்றி கேட்டார். ஆனால் மாமா மறுத்துவிட்டார். இந்த மரம் என் வாழ்க்கையின் ஒரு அங்கம். இது இல்லையெனில் நான் என்ன செய்வேன் என்றார் மாமா. அந்த வியாபாரி மாமாவுக்கு அதிக பணம் தருவதாக கூறினார். ஆனால் மாமா தனது மனதில் மாற்றமில்லை. இந்த மரம் பல பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு இருப்பிடம். அதை வெட்டிவிடுவது ஒரு பாவம் என்று கூறினார் மாமா. மாமாவின் இந்த நேர்மை மற்றும் மரத்தை பாதுகாக்கும் உணர்வை பார்த்து வியாபாரி அங்கிருந்து சென்று விட்டான். சில நாட்கள் கழித்து மழை பொழிந்தது. அந்த மாமாவின் மரம் மக்களுக்கு தாங்கல் கொடுத்து பலரின் உயிர்களை காத்தது. மாமாவிற்கு அனைவரும் நன்றி கூறினர். மாமாவின் மரம் மேலும் பல ஆண்டுகள் வாழ்ந்தது. இக்கதை ஒரு முக்கியமான கற்பனை கொடுக்கிறது. இயற்கையை மதித்து பாதுகாக்க வேண்டும். இயற்கையை காத்தால் அது நம்மை காப்பாற்றும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளம் காப்போம்.